வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S3 சொல்யூஷன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸோட வேகன்சி பற்றி பார்க்க போகிறோம். ஹைகோர்ட்டில் வந்து கொஞ்சம் வேகன்சி கேட்டிருக்காங்க. என்னென்னா பர்சனல் அசிஸ்டன்ட் ஜட்ஜ், பர்சனல் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர், பர்சனல் கிளர்க், டெப்டி ரெஜிஸ்டர். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் ஸ்டெனோ கேட்டிருக்காங்க, ப்ளஸ் சிஓஐயும் கேட்டிருக்காங்க. டீட்டெயிலாக பார்ப்போம். மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா அதாவது பர்சனல் கிளர்க்கு 20,600 அதுக்கடுத்து பிஏ ரெஜிஸ்ட்ராருக்கு பார்த்தீங்கன்னா 36,400, பிஏ ஜட்ஜு வந்து 56,100. அது வந்து நான் பேசிக் பே சொல்கிறேங்க. இது கூட ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாம் சேர்ந்து இருக்குங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெசிப்ட் அப்ளிகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/2/2021 சொல்லியிருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா பிஏ ஜட்ஜ் 66, பிஏ ரெஜிஸ்டர் 8, பர்சனல் கிளர்க் 3. சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட்டோட வேகன்சிஸ் பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் ஹானபிள் ஜட்ஜுக்கோட பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 66 போஸ்ட்டுங்க. பே லெவல் 22. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் டு ரெஜிஸ்ட்ரார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 16, நம்பர் ஆஃப் வேகன்சி 8, பர்சனல் கிளர்க் வந்து 3 போட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கம்யூனியலுக்கு வேகன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னில் வந்து மொத்தம் 9 வேகன்சி, ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் 2, ஜென்ரல் டர்ன் விமன் 4, அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம் வந்து 2, அப்புறம் பிசி வந்து 6, பிசி பிஎஸ்டிஎம் 3, பிசி விமன் வந்து 4, பிசி விமன் பிஎஸ்டிஎம் 1, பிசி லோ விஷன் 1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து பேக்லாக் வேக்கன்சிஸ். சரிங்களா? அப்புறம் பிசி மேல் பார்த்தீங்கன்னா 1, எம்பிசி பார்த்தீங்கன்னா எம்பிசி வந்து 5, எம்பிசி டிசி பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 1, எம்பிசி டிசி விமன் 3, மொத்தம் 6. எம்பிசி டிசி வந்து 5, அதுக்கப்புறம் எம்பிசி டிசி பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 3, எம்பிசி டிசி விமன் பார்த்தீங்கன்னா 6, எம்பிசி டிசி விமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி டிசி ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அது வந்து 1, எஸ்சி வந்து 6, எஸ்சி பிஎஸ்டிஎம் 2, எஸ்சி விமன் 3, எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் 1, எஸ்சி லொக்கோமோட்டர் டிசபிலிட்டி வந்து 1, எஸ்சி அருந்ததியர் 1, எஸ்சி அருந்ததியர் விமன் 1, எஸ்சி அருந்ததியர் விமன் பிஎஸ்டிஎம் 1, எஸ்டி 1. மொத்தம் 66. பேக்லாக் 15, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 51, மொத்தம் 66ங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர். அது பார்த்தீங்கன்னா ஜிடியில் 1, ஜென்ரல் டர்ன் விமனில் 1, பிசி அதர் தென் பிசி முஸ்லீம் வந்து 1, எம்பிசி 1, எம்பிசி பிஎஸ்டிஎம் 1, எஸ்சி 1, எஸ்சி பிஎஸ்டிஎம் 1, எஸ்சி விமன் 1, மொத்தம் 8. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளர்க் மொத்தம் 3 வேகன்சி. ஜென்ரல் டர்ன் விமனில் பார்த்தீங்கன்னா டெசிட்டட் விடோ கேட்டகரி கேட்டிருக்காங்க, அதில் 1, பிசி பார்த்தீங்கன்னா 1, எம்பிசி 1, மொத்தம் 3 வேகன்சிங்க. சரிங்களா? இதுதான் வேகன்சியோட டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கடுத்து டீட்டெயிலாம் நம்ம வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 27/12/2020 அன்னைக்கு வந்திருக்குங்க. அதாவது லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 3/2/2021. அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா mhc.in.gov.inல. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து அப்ளிகேஷன் சப்மிட்டட் த்ரூ அதர் மோட், அதாவது ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பிஃபோர் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயங்க, இதை அப்ளை பண்ணும்போது டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப்பில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸ்மார்ட் ஃபோனோ டேப்லேயோ பண்ண முடியாது. ஏன்னா அந்த அவங்க பண்ண அந்த வெப்சைட் வந்து சப்போர்ட்டட் கிடையாதுங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா ப்ளஸ் அப்ளிகபிள் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தனி வேறு. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதான் வேகன்சிஸ் பார்த்தீங்க டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் அப்ளிகண்ட் ஃபார் ரிசர்வ் கேட்டகரிஸ் எஸ்சி அருந்ததியர், எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி முஸ்லீம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 35 இருக்கணும். ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட். 35 வயசு முடிஞ்சிடக்கூடாது. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 30 வயசு, 18 to 30. இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் மீன்ஸ் ஃபுல் டைம் அப்ரூவ்ட் ஆர் அன்அப்ரூவ்ட் ப்ரொபியூஷன் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்வீஸ் ஆர் தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் கேடர் ஆர் புதுச்சேரி ஜுடிஷியல் சபார்டினேட் கேடர்ஸ் 18லேருந்து 45 வயசு வரைக்கும். அப்புறம் வந்து ஃபார் த கேண்டிடேட் சர்விங் எனி போஸ்ட் அஸ் அ டெம்பரரி எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டிருக்காங்க. 18 to 45 அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் டேட் வைஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது
2/7/1985 முன்னாடி பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பர்சனல் அசிஸ்டன்ட் டு ஹானபிள் ஜட்ஜு வந்து எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், காமர்ஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங் எது வேணா இருக்கலாம். அப்புறம் கேண்டிடேட் ஹவ் பாஸ் தி ஷார்ட் ஹேண்ட் அண்ட் டைப் ரைட்டிங் சொல்லியிருக்காங்க. ஹையர் சீனியர் அதர் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா சிஓஇ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தோஸ் ஹூ பொசஸ் த டிகிரி ஆர் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் as ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே பர்சனல் அசிஸ்டன்ட், ரெஜிஸ்டர்ட் பர்சனல் கிளர்க் 2 பேத்துக்குமே சேம் குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், எம்பிசி, அதர்ஸ் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து டோட்டல் எக்ஸம்ஷன், டிஃபரெண்ட் டேபிள் பர்சன், டிஸ்ட்ரிக்ட் வீடோக்கு வந்து டோட்டல் எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸு. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் ஓரல் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் சொல்லியிருக்காங்க வந்து காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் வில் பி கண்டக்டட் ஃபார் ஆல் போஸ்ட் போத் இன் அப்ஜெக்டிவ் 25 மார்க்கு அண்ட் டிஸ்கிரிப் டைப் ஃபார் 75 மார்க்ஸ், நோ நெகட்டிவ் மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட், கிராமர், வேர்டு, ஃப்ரேசஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், எஸ்ஏ ரைட்டிங் ஆன் ஜென்ரல் டாபிக்ஸ், ப்ரொசஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், அப்புறம் எலாபரேஷன், மேக் யுவர் ஓன் சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த மார்க்ஸ் அப்படின்னு காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? all the candidates qualified common written examination will be called for skill test for post அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் மெத்தட் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் வந்து 100 மார்க்கு, அதாவது 90 மார்க் டிஸ்கிரிப்ஷனுக்கும் அப்புறம் 10 மார்க் வந்து ஷார்ட் அண்ட் அவுட்லைனுக்கும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர்ட் ஃபார் இங்கிலீஷ் 7 minutes at 120 word per minute அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் வந்து 45 நிமிஷம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான். அப்புறம் டிடக்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்டேக் 1 மார்க்கும், ஹாஃப் மிஸ்டேக்கு 0.5. அப்புறம் வந்து மீனிங் ஆஃப் ஃபுல் மிஸ்டேக்குன்னு தனியாக சொல்லியிருக்காங்க. ராங் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அப்புறம் அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸ்கில் டெஸ்ட் இன் தமிழுக்கும் அதே மாதிரி 40 மார்க், 90 மார்க் ப்ளஸ் 10 மார்க் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்க டோட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்சிசி, என்எஸ்எஸ், ஏசிசி, ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபைனல் செலெக்ஷன் வந்து based on the combined marks secured by the candidates in skill test, oral test as per merit by the following rules and reservations சொல்லியிருக்காங்க. அப்புறம் நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க சென்னையிலையும் மதுரையிலையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ் will be posted either principal set of High Court, Madras at சென்னை or மதுரை பெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் once will be conducted at சென்னை or any other place may be decided by the ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட், அதாவது இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் டோட்டல் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக லேப்டாப்லையும் டெஸ்க்டாப்லையும் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இதுதான் அதோட சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் ஃபர்காட் லாகின் இருக்கும். லாகினில் போய் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபர்தராக வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ண முடியுங்க. சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த லிங்க் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்தராக அந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். பை ஃப்ரம் ஸ்ரீ சொல்யூஷன்.